இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்பயுமே எங்களோட லவ்வபிள் டேஸ், எங்களுக்கு ஆக்சுவலாக லவ் மேரேஜ். அந்த லவ்வபிள் டேஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப மெமரிஸில் இருக்கும். 4 இயர்ஸ் லவ், பெரிய ஸ்ட்ரகிள் கடையில் 16 இயர்ஸ் கல்யாண வாழ்க்கை, 20 இயர்ஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்தேன் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன்லேயே நான் வாழ்ந்துட்டுருக்கேன். எங்கள் ஊரில் இருந்து ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் வந்து சைக்கிளை போட்டுட்டு நான் காலேஜ் போனோம். ஸோ அப்போ தினமும் மீட் பண்ணிட்டு போவேன் அவங்கள. ஸோ அப்போ வந்து எனக்கு அவங்களுக்கு வந்து என்கிட்ட பிடிச்சதே, எனக்கு ரொம்ப இடுப்புக்கு கீழே முடி இருக்கும். ஏறி மிதிக்கும் போது அந்த முடி கீழே வரதை நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. நான் சைக்கிளை திரும்ப போகும்போது நான் அதை நினச்சி பார்ப்பேன். பெரிய பெரிய ஸ்ட்ரகிள் என்னோட கல்யாணம். சினிமாவில் நடக்கிற மாதிரி பஸ்லலாம் நாங்கள் வந்து திருட்டுத்தனமாக போய் போலீஸ் ஸ்டேஷன்லலாம் சொல்லி கோயிலில் போய் கல்யாணம் பண்ணுறோம். என் ஃப்ரெண்டோட, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட அம்மா எங்கள் கல்யாணத்தை என்ன நடக்குது இவளுக்கு, சுடிதார் போட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு ஒரு ஒரு டெரரான கல்யாணம் எங்கள் கல்யாணம். நாங்கள் கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கும்போது ஒரு நாள் ஜாமான் கழுவிட்டே இருக்கேன். எங்கள் மாமியார் வந்து என்னை காணும்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்காங்க. நான் கொல்லை பக்கத்தில் ஜாமான் கழுவிட்டு இருந்திருக்கேன், அதுவே தெரியவே இல்லை. காணும் உன் பொண்ணை, யாருன்னா வந்தது உன் பொண்டாட்டியை காணும், எங்கே போனான்னு தெரியலங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா கொல்லையில் நான் வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இடத்துல பக்கத்தில் இருந்து ஜாமான் கழுவிட்டு இருக்கேன். அது அப்போ வந்து அருணா சொன்னான், அது மறக்கவே முடியாத வார்த்தை, இந்த பொம்பளைங்க கையிலேருந்து கரண்டியை பிடுங்கிட்டு புக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு தெரியாது அது பெரியார் சொன்னது அப்படின்னு. அருணா சொன்னதாக தான் நானும் இன்னும் நினச்சிட்டே இருக்கேன். இவ்வளோ கேரிங்கான ஒரு ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு நம்மளோட இன்ப துன்பம் வாழ்க்கை வழித்துணையா இல்லைங்கிறது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கு இன்னைக்கு டேஸ்ல. என்னால நம்பவே முடியல அருணா இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல என்னால. அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை நான். ஹீஸ் வித் மீ, ஹீஸ் இன் மை வேர்ட்ஸ், ஹீஸ் இன் மை தாட்ஸ். ஐ கீப் ட்ராவலிங் வித் ஹிம் இன் ஆல் ஸ்பேசஸ். என் பையன்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், அப்பாவுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும். ஹி நோஸ் எவ்ரி திங் அபவுட் அஸ், எங்கள் லவ் பற்றி. ஆக்சுவலாக என்ன ஆச்சு அவர் எதனால இஸ் நாட் சார்? ஆக்சுவலாக வந்து எங்கள் பாட்டி இறந்து போகிறாங்க. அருணா ஃபஸ்ட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகும்போது நேட்டிவ் கிட்டே போகும்போது அவங்க அம்மாவை பார்க்க போகிற டைமில், பார்த்துட்டு வரணும்னு போகிற டைமில் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஆனால் அருணாவுக்கு எதுவுமே இல்லை சார், ஒரு காயமும் இல்லை. பக்கத்தில் பெரிய ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கேயும் ஒன்றும் இல்லை. எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, ஸ்கேன் பண்ணுறாங்க, டேப்லெட்லாம் கொடுத்து அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் பார்த்தா காலையில் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வராங்க. ஐயோ ஐயோன்னு கத்திட்டு வந்தால் எப்படி இருக்கும், ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துடுச்சு. ஸோ பக்கத்தில் பார்க்க முடியாதுட்டாங்க, எங்கே பார்க்க முடியாதுட்டாங்க. நாங்கள் ஒரு சண்டே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம், டாக்டர்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை சார். ஒரு ஏதோ இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்தாங்க, நார்மலாக இருந்தால். ஏன்னா அது எம்ஆர்ஐ ஸ்கேனுக்காக நைட்டு 1 மணிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க எங்களை. என் பையன் மட்டும் இருக்கான், யாரும் இல்லை என் கூட. ஸ்கேன் எடுக்க போன இடத்துல ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே கண்ணுக்கு முன்னாடியே, என் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்னோட லவ் அப்படியே பறந்து போனதை பார்த்து நான், அது எவ்வளோ அன்பு அதுல இருந்திருக்கு, எனக்காக மட்டுமே அந்த உயிர் எவ்வளோ வாழ்ந்திருக்கு. ஓகே, உங்களோட மேரேஜ் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் சார்? லவ் மேரேஜ் சார். லவ் மேரேஜ். ஓகே, என்னாச்சு உங்களுடைய வாழ்க்கையில் சார்? இல்லை, 2 இயர்ஸ் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணோம். ஓகே. ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டோம். கல்யாணம் ஆகிட்ட பிறகு என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து கேஸ் கொடுத்துருந்தாங்க பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு. எங்கள் கூட்டு வந்துட்டீங்கன்னு அவங்க கூட்டிகிட்டு வந்துருன்ட்டு அவங்க கேஸ் கொடுத்துருந்தாங்க. பொண்ணு போக மாட்டேன், எனக்கு மாமா தான் வேணும், என்னை மாமான்னு கூடுவாங்க, மாமா தான் வேணும்னு சொல்லிட்டு எங்கள் கூட இங்கே இருந்துட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு பொண்ணு தான்ட்டு 10 டேஸில் ரிசப்ஷன் வச்சாங்க. அவங்க ரிசப்ஷன் வச்சுட்டு கூப்பிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் போனோம். போயிட்டு அங்கே நல்லா தான் பார்த்துக்கினாங்க, எங்களுக்கு எந்த குறையும் வைக்கல. இங்கே ரிசப்ஷன் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு இங்கே வந்தாங்க மறு வீடு அழைக்கிறதுக்கு. இங்கே வந்து நம்ம வீட்டை பார்த்தோன்னா ஷீட்டு வீடாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டு எங்களை ஒரு வாட்டி சாப்பிட்றதுக்கு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் அங்கே போன பிறகு எங்கள் அம்மா அப்பா கிட்டலாம் அவங்க கன்சல்ட் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி இங்கே பாப்பாவுக்கு வசதி கம்மியாக இருக்குமா, நீங்கள் இங்கே இருக்கட்டும் பிள்ளை அப்படின்ட்டு. தலை தீபாவளி வந்துருந்துச்சு. அப்போ அவங்க வீட்டில் வந்து எங்கள் ஒய்ஃப் கிட்டே ஃபோன் பண்ணி, நீ வாமா, நீ வந்து இரு, நீ வந்தால் மாப்பிள்ளை வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே போயிட்டு 3 நாளில் என்ன ஆச்சுன்னா, எனக்கு 3 நாளுமே நீ வந்துருமாம்மா, நீ என் கூடயே இருமாம்மா எனக்கு கூப்பிட்டுட்டே இருந்துச்சு. முனிஷா நான் அங்கே வந்து இருக்க தப்பாயிடும் முனிஷா, நீ இங்கே வந்துரு முனிஷான்னு.
நான் ஒரு பக்கம் நாங்கள் வரமாட்டேன் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வீட்லேயும் நான் அனுப்ப மாட்டேன், நீ இங்கே தான் இருந்தாகணும், நீ இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவர் இருப்பார் அப்படி சொல்லி அவங்களும் ப்ரெஷர் பண்ண என் குழந்த மாதிரி அது நம்ம இருக்கிறதுனால தானே இவங்களுக்கு பிரச்சனை சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு 3 நாளில் எனக்கு வீடியோ கால் பண்ணி நல்லா தான் பேசிகிட்டு இருந்துச்சு 1 hour. அதுக்கப்புறம் அது என்ன முடிவு பண்ணிச்சுனே தெரில. மாமா உன்னை பார்க்கணும், திருப்பி வாமாம்மா வீடியோ கால் இருந்துச்சு. நான் என்ன முன்ஷா வேலையாக இருக்கேன், ஏன் முன்ஷா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கேன், நானே கூப்பிட்றேன் ஃப்ரீ ஆகிடுன்னு நான் சொன்னேன். இல்லை மாமா உங்ககிட்ட ஒன்று காட்டணும், வாமாம்மா வீடியோ கால் இருந்துச்சு. சரி வரேன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி ஃபோனை இப்படி வச்சுட்டு நான் இப்படி அட்டன் பண்ணுறேன். ஆல்ரெடி ஷாலில் வந்து ஃபேனில் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்குது. அது தூக்கு போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு. தூக்கு போடுறதுக்கா? எனக்கு எதுவுமே தெரியாது. 59 செகண்ட் தான் நான் அட்டன் பண்ணிவிட்டு ஏ லூஸு அது மட்டும் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அது என்னை பார்த்துக்கினே கழுத்தில் அப்படி போட்டிட்டு தொங்குது. பயத்தில் கட் பண்ணிவிட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வீட்டில் போய் பார்க்குறதுங்காட்டியும் இறந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு என் ஒய்ஃப்னால் எனக்கு ரொம்ப உசுரு. இப்போ வரைக்கும் எனக்கு அது நினைக்கும் போது ஏக்கமாக இருக்குது. இது 6 வருஷம் ஆகுது சார். இன்னும் வரைக்கும் எனக்கு அந்த வேறு எந்த தாட்டுமே இல்லை. நான் அவங்களுக்கு செய்கிறதா நினச்சி ஒன்றும் இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். எல்லாம் உடம்பு ஃபுல்லாக எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என் காலையில் எழுந்தால் எங்கள் ஒய்ஃபுக்கு மனைவி துணின்ட்டு ஏதோ டேட்டாலாம் போட்டிருப்பேன். இது பெருமைக்கு போடல, என்னை யாரும் நான் கல்யாணம் பண்ணிக்கூடாது, என்னை யாரும் அந்த மாதிரி நினைக்கக்கூடாதுன்ட்டு. யார் டேட்டு? உங்கள் ஒய்ஃப் பேரா? இல்லை, மனைவி துணின்னு போட்டிருப்பேன். அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே இப்போ வரைக்கும் வாங்கி சும்மா வச்சுட்ருக்கேன். அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அவங்க கேட்ட ட்ரெஸ்லேருந்து எனக்கு அப்போ எது வாங்கி தர முடியலையோ அந்த ட்ரெஸ்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்கி சும்மா வீட்டில் ஷோக்கு அடுக்கி வச்சுட்ருக்கேன் சார். அவங்க போடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் மனசளவில் நினச்சிக்கினேன். நான் காலையில் எஞ்சா குட் மார்னிங் ஐ லவ் யூ மாட்ட டெய்லி ஃபோனில் அதுக்கிட்ட பேசுவேன். ஏன்னா ஒரு வாட்டி என்கிட்ட கனவுல வந்து நான் உங்கள் ஸ்டேட்டஸ்லாம் பார்ப்பேமாம்மா அப்படின்னு எனக்கு கனவு வந்துடுச்சு. அன்றைக்கி நான் ரொம்ப அழுதேன். நான் அழுதா அது என் கனவுல வரதில்லைன்ட்டு என் கனவுலேயே சுத்தமாக வரதில்லை சரி. ஆனால் அது என்னை பார்க்குது, என்னை பேசுதுன்றதை நானே இமேஜிங் பண்ணி நான் உணர்ந்துப்பேன். அந்த ஒரு விஷயத்தையும் என்னை பார்க்குறவங்களாம் என்ன கேட்குறாங்கன்னா, நீ நல்லா தாண்டா இருக்க, நீ வேறு மேரேஜ் பண்ணிக்கோன்றாங்க. நான் எல்லாருக்கும் ஒன்று தான் சொல்லிப்பேன், என்னை யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் ஒரு அம்மா ஒரு அப்பா தான். ஒரு அம்மா உங்கள் அம்மா இல்லைன்னா இன்னொரு அம்மாவை நீங்கள் போய் அம்மான்னு கூப்பிட்டாலும் அம்மா ஆகாது. அதே மாதிரி என் மனைவி எனக்கு அவங்க மட்டும்தான் மனைவி. என்னை வேறு ஒரு பொண்ணு ஏற்றுக்கணும்னு சொன்னால் என்னை ஏற்றுக்க முடியும். என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க சார் நிறைய பேர். இப்போ உங்களை எல்லாரும் நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறதுனால தான் இப்போ இது மாதிரி டேட்டு போட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்கேன். நான் ஃபஸ்ட்டே அவங்க இல்லைன்னும் போதே நான் முடிவு பண்ண விஷயம் சார் இது. இப்போ நெஞ்சில் டேட்டுக்கு போட்டிருந்தீங்கல்ல? இருக்கு சார். அதுவுமே அவங்களுக்காக போட்டது தானா? அவங்க ஃபோட்டோ தான் சார் இருக்கும். இந்த பக்கமும் இருக்கும், இந்த பக்கமும் இருக்கும். ஒருத்தரை லவ் பண்ணுறது வேற, நம்ம எல்லாமே வருத்திக்கிறது வேற. தயவுசெய்து உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது திருமணம் பண்ணுறதுக்கு. திருமணம் பண்ணுறதும் பண்ணாதும் உங்கள் தனிப்பட்ட விருப்பம் தான். ஆனால் நீங்கள் உங்களை தயவுசெய்து வருத்திக்காதீங்க. ப்ராப்ளி நீங்கள் நினைக்க மாதிரி அவங்க மேலேருந்து பார்த்தாங்கன்னா ஏன் ஒருத்தன் இவ்வளோ கஷ்டப்படுறான், ஒருவேளை நம்ம இன்னைக்கு முடிவு எடுக்காமல் இருந்திருந்தா இன்னைக்கு மாமா நல்லா பார்த்துருக்கலாமோன்னு அவங்க நினச்சிடக்கூடாது. அவங்க நினைக்கணும் சார். அதை உங்களுக்கு மனசு வந்துருச்சு இல்லைங்களா சார்? இன்னொன்று சொல்லட்டுமா, நான் நீங்கள் உங்கள் ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்ணீங்கல்ல, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, தப்பு தான். அவங்கள நீங்கள் மன்னிங்க. அவங்கள நீங்கள் பனிஷ் பண்ணுற நினச்சி உங்களை நீங்களே பனிஷ் பண்ணுறீங்க. அவங்க பண்ணது தப்பு தான், விட்டு போயிருக்கக்கூடாது தான். எதாக இருந்தாலும் தற்கொலை ஒரு முடிவு அல்ல தான். ஆனால் அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலை முடிவு எடுத்துட்டாங்க. இது மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் மாறலாம்.